ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் டிஷ்யூ பேப்பரை வச்சு ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எந்த கலரில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா விரிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கலாம். சில டிஷ்யூ பேப்பர் பார்த்திங்கன்னா 3 லேயராக இருக்கும், சிலது 2 லேயராக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிஷ்யூ பேப்பர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடும் இப்படி பாதியாக கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ மொத்தம் நம்மளுக்கு 4 ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இந்த 4ஐயுமே ஒன்று மேலே ஒன்று வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு ஓரத்துலேருந்து இப்படி மடிக்கணும். ஃபேன் ஃபோல்டிங், இந்த விசிறி மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து மடிச்சுக்கணும் முன்னும் பின்னுமா. ஃபுல்லாக இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு பாதியாக மடிச்சுட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக பார்க்கணும். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் எங்கே அந்த மடிப்பு இருக்கோ அந்த இடத்துல வந்து ரப்பர் பேண்டை நல்லா டைட்டாக போட்டுடணும். ஒரு 2-3 தடவை இப்படி சுற்றி போட்டுடணும். ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது நூல் வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போது இந்த 2 ஓரத்தையும் இப்படி வளைவாக வந்து கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி அந்த சைடும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இதை விரித்து விட்டுட்டு இப்போ நான் எடுத்துருக்க டிஷ்யூ பேப்பரில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒவ்வொரு பீஸ்லேயும் 3 லேயர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லேயரையாக நம்ம இப்படி பிரித்து அப்படி சென்டருக்கு கொண்டு வரணும். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா சென்டரில் அப்படியே நின்றுக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இப்படி கொண்டு வந்து சென்டரில் வச்சிடணும். அவ்வளோதான், கடைசி லேயர் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சாச்சு. இந்த ஒரு சைடு முடித்ததுக்கப்புறமா இதே மாதிரியே இந்த சைடும் நம்ம வந்து ஒவ்வொரு லேயராக எடுத்து நம்ம சென்டரில் கொண்டு வந்து வைக்கணும். இதை மட்டும் கொஞ்சம் மெதுவாக பண்ணணும். ஏன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக கிழிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் மெதுவாக பண்ணிங்கன்னா தான் நல்லா கிழியாமல் அழகாக வரும். அவ்வளோதான், எல்லா இந்த சைடும் நம்ம நல்லா ஒன்று போல் மடித்தாச்சு.
நல்லா இதை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் ஒன்று போல் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான், ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து லீவ்ஸ் பண்ணுறதுக்கு ரெக்டாங்கிள் பேப்பர் 10 சென்டிமீட்டர் பை 15 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அதை இப்படி பாதியாக மடிச்சிருக்கேன். கட் பண்ணிடலாம். அந்த ஒரு பாதியை எடுத்துகிட்டு அதை இப்படி மறுபடியும் பாதியாக மடித்து இன்னொரு தடவை பாதியாக மடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை, மொத்தம் 3 தடவை மடிக்கணும். இதில் ஒரு லீவ் ஷேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கலாம், பாதி லீவ் ஷேப் மாதிரி. ஏன்னா நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு விரிக்கும் போது ஃபுல் லீஃப் கிடச்சிரும். இப்போ நம்ம பென்சிலில் போட்ட அவுட்லைன் மேலேயே கட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு 4 லீஃப் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போது இதை வந்து மேலே இந்த மாதிரி 2, கீழே இந்த மாதிரி 2 வச்சுட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு நடுவில் ஃப்ளவரையும் வச்சு ஒட்டிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அழகான, ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணக்கூடிய டிஷ்யூ பேப்பர் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.